இன்றைய காணொளியில் திருவள்ளுவரை பற்றிய சில குறிப்புகளை நம்ம பார்க்க போறோம். 1960ல வேணுகோபால் சர்மா அவர்களால் திருவள்ளுவர் ஓவியம் சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டது. அதன் பிறகு 1964ல் தமிழக சட்டமன்றத்தில் திருவள்ளுவர் உருவப்படம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டது. அப்போதைய முதல்வர் யார் என்றால் பக்தவச்சலம் ஐயா அவர்கள். அதன் பிறகு 1967ல் அரசு அலுவலகங்களில் எல்லாம் திருவள்ளுவர் உருவப்படம் ஆங்காங்கே திறந்து வைக்கப்பட்டது. அரசு பேருந்தில் திருக்குறள் முதலாக அச்சிடப்பட்ட ஆண்டும் கூட 1967ல். அதாவது அரசு பேருந்துகளில் எல்லாம் ஓட்டுநர் அவர்களின் பின்புறம் நீங்க பார்க்கலாம், சிறப்பாக ஒவ்வொரு குறள்களும் அதன் விளக்கங்களும் காணப்படும். அது யாருடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது என்றால் ஐயா அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சியில் தான் அமைக்கப்பட்டது. அந்த வருடம் 1967. அது மட்டுமல்லாமல் 1969ல் சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் திருக்குறளின் ஆய்வுகளை ஊக்குவிக்கும் வகையில் தலா 3 லட்சம் நிதி உதவி திருக்குறளை சிறந்த முறையில் ஆய்வுகள் செய்வதற்காக வழங்கப்பட்டது. அப்போதைய முதல்வர் யார் என்றால் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள். 1971ல் திருவள்ளுவர் ஆண்டு என்பது முதலாக அறிஞர் அண்ணாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் 1972ல் திருவள்ளுவர் ஆண்டு என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டது.